கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால் கூட ஆண்டுடைய அன்பை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டு சொல்கிறார் பேதுருவை பார்த்து, சேவல் 2 தடவை கூறத்துக்குள்ளே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறார். நான் அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, நான் இடல் அடையவே மாட்டேன், என் நிமித்தம் இடல் அடைவேன்னு சொல்லி ஆண்டு சொல்லுவேன் கூட, நான் அதெல்லாம் இடல் அடைய மாட்டேன் ஆண்டவரே, நான் அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். அதே போல் ஆண்டவரை பிடிச்சிட்டு போகும்பொழுது அதே போல் பேதுருக்கிட்ட இவனும் அவர் கூட இருந்தாருன்னு சொல்லி சொல்லும் பொழுது பேதுரு என்ன பண்ணுறாருன்னா சபிக்கவும் சத்தியம் பண்ணுறாரு. யாருன்னே எனக்கு தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தார் பாருங்க. லூக்காவில் பார்க்கும்பொழுது 22வது அதிகாரத்தில் 61, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவர் பார்த்த அந்த அன்பான பார்வை அந்த பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அவர் கோபமாக பார்க்கல, என்னை ஏன் இப்படி பண்ணிட்டே பேதுருன்னு கேட்கல. 3 தடவை மறுதளிச்சு கூட வெறும் மறுதளிக்கலை, சபிக்கும் சத்தி வேறு பண்ணுறான். கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு வேதனை. கூடவே இருந்தவங்க எந்த அளவுக்கு நேசித்தார் சீஷர்களை. வரப்போகிற காரியங்கள்லாம் சொல்கிறார், இப்படியெல்லாம் வரப்போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் என்னை பிடிக்க போகிறாங்க. அப்போ கூட அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணும்பொழுது கூட ஆண்டவர் பார்த்த அந்த அன்பான பார்வை தாங்க மறுதளித்த பேதுரு கூட மனம் மாற வச்சுது. யூதாசு காட்டி கொடுப்பான்னு ஆண்டருக்கு தெரியும். நம்மக்கிட்ட அந்த யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு தான் அவர் கூட வச்சுருக்காரு. ஒரு நாளாவது யூதாஸ் நம்மளை காட்டி கொடுப்பானேன்னு சொல்லி ஒரு நாளாவது யூதாஸை கோவப்பட்டு இருப்பாரா, திட்டி இருப்பாரா? இல்லை முகத்தை தான் இப்படி என்னை நீ காட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி முகத்தை தான் அவர் மாற்றினாரா? ஏதாவது அவர் கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்குற வரைக்கும் யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பான்ட்டு அது தெரிஞ்சு கூட அது அவர் வெளிப்படுத்தவே இல்லை. ஏன்னா எல்லாரையும் நேசிக்கிறபடி கடைசி வரைக்கும் அவர் அன்பு செலுத்தினார். இவன் அவன் காட்டி கொடுப்பான்னு சொல்லி கூடவே தான் வச்சுருந்தாரு. அந்த அந்த அன்பு தான் செலுத்தினார். நம்ம காட்டி கொடுக்குறான்னு தெரிஞ்சு கூட அவர் அன்பில் ஒரு மாற்றம் தெரியல. கடைசி வரைக்கும் முத்தத்தில் காட்டி கொடுக்குற வரைக்கும் அப்போ கூட சிநேகிதனேன்னு தான் சொல்கிறார் பாருங்களேன். எத்தனை ஒரு அன்புள்ள தெய்வம். கூட தான் வச்சுருக்காரு, காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சு கூட தானே வச்சுருக்காரு. நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய அன்பு தாங்க. யூதாசு கூட குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவன் மனம் கசந்து அழுகுறான். என்ன மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனால் நான்று கொண்டு அவன் செத்துட்டான். அவருடைய அன்பு தாங்க யூதாசையும் மனக்கசந்து அழுவிச்சுது. அவர் அடிக்கிறாங்க, ஒருத்தர் கொட்டுறான், வேலைக்காரங்கெல்லாம் கன்னத்தில் அரைகிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அப்படி ஜனங்க பண்ணும் பொழுது அப்போ நல்லவனு யோசிக்கணும். அந்த இடம்லாம் அவர் அற்புதம் செஞ்ச இடம். அந்த எல்லா பட்டணங்களும் கிராமங்களும் அற்புதம் செஞ்சு அவர் அடிக்கும் போதெல்லாம் எல்லா ஜனங்களும் கூடி இருந்திருப்பாங்க. அங்கே யாருமே எல்லாம் வந்திருப்பாங்க. இயேசு இப்படி அடிக்கும்போது எல்லா ஜனங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க கூடி இருந்திருப்பாங்க. அத்தனை பேர் நடுவில் ஆண்டவரை போட்டு அடிக்கிறாங்க, தலையில் கொட்டுறாங்க, காரி மூஞ்சில் துப்புறாங்க, ஒருத்தர் கன்னத்தில் அடிக்கிறான். வேலைக்காரங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் யாரோ ஒருத்தர் சொன்னால் தாங்க முடியலையே, ஏன் அங்கே இயேசு நம்ம நிறுத்தக்கூடாது? என்னை இப்படி பேசிட்டான், இப்படி பண்ணிட்டான். இத்தனை ஜனங்க பார்க்குது, அவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்ற ஜனங்க ஓடி 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 வந்து ஆண்டவர்கிட்ட அற்புதத்தில் அதிசயங்கள்லாம் வாங்கின ஜனங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கு. எந்த இடத்துல அவர் அவ்வளோ ஊழியம் செஞ்ச அதே இடத்துல அதே ஜனங்க மத்தியில்
இன்னைக்கு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி அடி வாங்கி நிற்கிறாரே, யாருக்காக? யாருக்காக அடி வாங்குறாரு? அவர் என்ன தப்பு செஞ்சார்? நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமத்துக்காக, நம்முடைய மீறுதலை அவர் மீது ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே. அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாரு. நம்ம பாவங்கள்லாம் அவர் மேலே விழுந்தனால தான் ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியல. அவர் பரிசுத்தமான தெய்வம். அவரை மறைக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நம்மளால் அதே ஜனங்களுக்கு தான் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, தெரியாமல் பண்ணுறாங்கப்பா, அவங்கள மன்னிச்சிருங்க ஆண்டவரே, தெரியாமல் பண்ணுறாங்கப்பா, அவங்க தாங்கள் செய்கிறது என்னதுன்னு அவங்க தெரியல ஆண்டவர். அந்த மன்னிக்கக்கூடிய இறுதி நமக்கு இருக்கா? யாராவது இப்படி பேசிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை மனசில் வச்சே நம்ம பண்ணுறோமே. அவங்ககிட்ட நம்ம பேசுறது கிடையாது, மூஞ்ச பார்க்கறது கிடையாது. அப்போ ஆண்டருக்கு விரோதமாக இத்தனை ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இயேசுவை காரி துப்பின மாதிரி நம்மளை காரி துப்பினா சும்மா இருப்போமா? அவரை போட்டு அடிக்கும்போது அவர் அமைதி தானே இருக்கிறாரு. ஏன் மேலே காரி துப்புறன்னு கூட கேட்கலையே, ஏன் என்னை அடிக்கிறான்னு கூட கேட்கலையே, அமைதியாக தானே அவர் சகிச்சுக்கிறாரு. ஆனால் அதே அந்த ஜனங்களுக்காக தானே ஜெபிக்கிறார் பிதா கிட்ட, தெரியாமல் பண்ணுறாங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பான்னு. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அந்த இருதயம் நமக்கு வேணும். தீமை செய்களை நேசிக்கக்கூடிய அன்பு நமக்கு வேணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களை நேசிக்கிறவங்களே நேசித்த பிரயோஜனம் இல்லை. உங்களை யார் வெறுக்கிறாங்க, உங்களை யார் துன்பப்படுத்துகிறாங்க, உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க, உங்களுக்கு விரோதமாக யார் செயல்படுறாங்க, அவங்கள நேசிக்கன்னு சொல்லி தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. அதுதான் தெய்வ அன்பு. உலக அன்பு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிரும். இனிமேல் என்றைக்குமே மாறாத அந்த தெய்வ அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? அப்படி நம்மளால் நேசிக்க முடியுமா? அந்த அன்பு வைக்கணும் தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். அதுதான் அன்பு. சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், நம்பும், சினமடையாது, தீங்கு செய்யாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்க தான் சொல்கிறார். உங்களை யார் சபிக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறாரு. உங்களை யார் நிந்திக்கிறாங்க, உங்களை யார் துன்பப்படுத்த, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. அதுதானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இல்லை அவங்களுக்கு விரோதமாக பேசு, அவங்ககிட்ட பேசாத, அதெல்லாம் என்ன சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்ணு. யாரை நேசிக்கிற? உன்னை நேசிச்ச பிரயோஜனம் இல்லை. உன்னை யார் வெறுக்கிறாங்க, உனக்கு விரோதமாக யார் செயல்படுறாங்க, உனக்கு விரோதமாக யார் குற்றம் சொல்கிறாங்க, உனக்கு யார் துரோகம் பண்ணுறாங்க, அவங்கள நேசிக்கக்கூடிய இறுதி இருக்கா? அதுதாங்க தேவ அன்பு. அந்த வார்த்தை கேட்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேவன் அன்பு நம்மக்கிட்ட இருக்கா நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எப்படிப்பட்ட தெய்வங்க அவர். இந்த உலகத்தில் நமக்காக மனுஷகுமாரனா பிறந்து இப்படி பாடுபட்டு அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு, ஏன் தெரியுமா? நமக்கு அவர் தான் ரோல் மாடல். அவரை பார்த்து நம்ம நடக்கணும், அவரை பார்த்து நம்ம வாழணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்து காமிச்சார். நம்ம எந்த பாதையில் போனாலும் அந்த பாதையில் ஏசப்பா இருக்காரு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த அன்பு நம்மகிட்ட இருக்க நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்ம எப்போ கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்தின் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, உங்கள் அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. அந்த தெய்வ அன்பினால் கத்த எங்களை நிரப்பி இனி வருகிற நாட்களில் எல்லோரையும் நேசிக்க, சத்துருக்களை நேசிக்க, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க, அப்படிப்பட்டவங்க அன்பினால் எங்களை ஒவ்வொருத்தரும் நிரப்பி நடத்துங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.